அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கவிதா விஜயன் பேசுறேன். வெல்கம் டூ கவிஸ் பாட்காஸ்ட். இன்னைக்கு நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த தலைப்பு எல்லாருக்குமே பொதுவான தலைப்பு தாங்க இது. எனக்கு மட்டும்னு கிடையாது. வாழ்க்கைய கடந்து வர ஒருத்தருக்குள்ளயுமே இந்த எமோஷனல் வூண்ட்ஸ் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். இல்லன்னு யாரும் சொல்ல முடியாது. நான் ஏன் இந்த தலைப்பை எடுத்தேன் அப்படின்னாக்க, இந்த எமோஷனல் வூண்ட்ஸ் நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வர்றவங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்த உண்டு பண்ணியிருக்கும். என் வாழ்க்கையிலயும் அந்த தாக்கம் இருந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு நான் இந்த தலைப்பை எடுத்தேன். ஆனா இது எனக்கு மட்டும் தான் இந்த தலைப்பா? அப்படின்னா கிடையாது. எல்லாருக்குமே இந்த எமோஷனல் வூண்ட்ஸ் அப்படின்றது உள்ளுக்குள்ள இருக்கும். சில பேர் அத புரிஞ்சுப்பாங்க. சில பேர் இதுதான் நம்ம தலையெழுத்துன்னு நெனச்சுக்கிட்டு போவாங்க. சில பேர் இதுதான் நம்ம கேரக்டர்ன்னு நெனச்சுட்டு போவாங்க. ஆனா நான், அது என்ன? ஏன் இப்படி இருக்குது? உள்ளுக்குள்ள இருந்து என்ன வலிக்குது? அப்படின்னு நான் தேடி போனேன் அத. எனக்கு கிடைச்ச பதில் தான் இந்த பாட்காஸ்ட். ஓகேங்களா? வாழ்க்கையில ரொம்ப காலமாவே எனக்கே தெரியாம இந்த எமோஷனல் வூண்ட்ஸ் மனக்காயங்கள நான் சுமந்துகிட்டே இருந்திருக்கிறேன். இது இந்த நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ப விட்டு நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் என்ன விட்டு போகல. ஏன்னா எனக்குள்ள அது அவ்ளோ தாக்கத்த உண்டு பண்ணி அது எனக்குள்ளவே இருந்துச்சு. நான் யாரையும் ப்ளேம் பண்ண போறதில்ல. யாரையும் லேபிள் பண்ண போறதில்ல. எனக்கு இப்படி நடந்துருச்சு. அதுக்கான நியாயத்தையும் நான் யார்ட்டயும் கேட்க போறதில்ல. ஆனா, என் வாழ்க்கையில நடந்தத நான் சொல்லப் போறேன். நான் அனுபவிச்ச அனுபவங்களுடைய தொகுப்பு தான் இந்த பாட்காஸ்ட். ரொம்ப நாளாவே என் உடம்புக்குள்ளற, என் மனதுக்குள்ளற, என்னோட இதயத்துக்குள்ள வருஷக்கணக்கா இது என்னன்னு தெரியாமலே, அதனுடைய பேர் தெரியாமலே நான் அத சுமந்துகிட்டே இருந்திருக்கிறேன். இப்போ நான் பேசப் போறது உங்களுக்கு ஏதாச்சும் சம்பந்தமானது, தொடர்புடையதா நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் அமைதியா மூச்ச இழுத்து உள்ள விட்டுட்டு, வெளியில விட்டுட்டு உங்க வாழ்க்கைய திரும்பி பாருங்க. சரிங்களா? அப்படி திரும்பி பார்க்கும்போது, உங்களுக்கு சில உணர்வுகள் மேலெழும்பி வந்ததுன்னா, அந்த உணர்வுகள கண்டு நீங்க குற்ற உணர்வோ, பயமோ, இல்ல உங்க மேல ஒரு சந்தேகமோ படத் தேவையில்ல. ஏன்னா, அந்த உணர்வுகள் உண்மையானது. இத்தன நாள் அத நீங்க பார்க்கல அப்படின்னு அது உள்ளுக்குள்ளே இருந்து ஏங்கிக்கிட்டு இருந்த உணர்வுகள் அது. அந்த உணர்வுகள இந்த பாட்காஸ்ட் கேட்கறது மூலியமா நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்களும் அந்த காயத்திலேருந்து வெளிவர முடியும். நானு முதல் காயமா நான் சொல்லப் போறது செல்ஃப் டவுட். அதாவது என்ன நானே சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறது. இது ரொம்ப ஆழமான காயங்க. இத அவ்ளோ சீக்கிரம் என்னால சரி பண்ண முடியல. இது சாதாரண மன மனக்காயமும் கிடையாது. ஏன்னாக்க, நான் என்னுடைய சொந்த கண்களையே நம்ப மறுத்தேன். என்னுடைய சொந்த உணர்வுகள், எமோஷன்ஸ நான் நம்ப மறுத்தேன். என்னுடைய மெமரி, என்னுடைய அறிவு இது அத்தனையுமே நான் நம்ப மறுத்தேன். என்ன ஸ் ஏதோ ஒரு விஷயம் என்ன பாதிக்குது, எனக்கு காயத்த குடுக்குது அப்படின்னா, நான் பண்ண முதல் விஷயம் என்ன நானே கேள்வி கேட்டது தான். "நீ எதுக்கு இந்த மாரி ஓவர் ஆக்ட் பண்ற? எதுக்கு தப்பா புரிஞ்சுக்கிற? இது உன்னோட தப்பா இருக்கலாமே!" அப்படின்னு நான் எனக்கு நானே சொல்லிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். மெதுவா இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த குரல் அமைதியா தான் ஆரம்பிச்சுது. மெதுவா தான் ஆரம்பிச்சுது.
ஆனா போக போக அந்த குரல், அந்த குற்றம் சொல்ற அந்த குரல் உள்ளுக்குள்ள அதிகமா சத்தம் போட ஆரம்பிச்சுது. இந்த காயம் எனக்குள்ள ரொம்ப நாளா தங்கிக்கிட்டே இருந்துச்சு. நான் இப்போ சேஃப் சிச்சுவேஷன் 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடிலேருந்துமே நான் இருக்கிற சிச்சுவேஷன் சேஃப் தான். ஆனாலும் அத நான் சந்தேகப்பட்டுட்டு இருந்தேன். என்ன நானே இந்த இடத்துல இருக்கிறது சரியா? நான் பண்றது சரியான்னு என்ன நானே சந்தேகப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா ஹீலிங் எனக்கு சொல்லிக் குடுத்த ஒரு விஷயம், இந்த செல்ஃப் டவுட் அப்படின்றது என்னுடைய பிஹேவியர் கிடையாது. எனக்கு கத்துக் குடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றது தான். இதுக்கு மெயின் ரீசனா நான் சொல்றது என்ன அப்படின்னாக்கா, கம்பேரிசன். நீங்க செல்ஃப் டவுட் உங்கள நீங்க செல்ஃப் டவுட் பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, கம்பேரிசன் உங்கள வந்து இன்னொருத்தர் கூட அடிக்கடி கம்பேர் பண்ணி பேசுறது. நீங்க எப்படா ஒரு வார்த்தை வெளியில சொல்லுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா, அந்த வார்த்தைய தப்பா உங்க பக்கமே திருப்புறது. இது அந்த மாரி சிச்சுவேஷன்ல இந்த வார்த்தைய நாம ஏன் பேசணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம நினைக்க ஆரம்பிச்சுருவோம். அந்த மாதிரி. இது 2 ரீசனும் சேர்ந்து தான் கம்பேரிசனும் உங்கள மத்தவங்க வந்து தொடர்ச்சியா ப்ளேம் பண்ணிட்டு இருக்கிறதும் தான் இந்த செல்ஃப் டவுட் அப்படின்ற எமோஷனல் வூண்டுக்கு முக்கியமான காரணம். அடுத்து அத பத்தி தான் நான் சொல்ல வரேன். 2வது காயமா நான் சொல்றது குற்ற உணர்வு. நமக்குள்ள எப்பவும் இருக்கக்கூடிய குற்ற உணர்வு. இந்த குற்ற உணர்வு எது எதுக்கு தெரியுமா? எது எதுக்கெல்லாம் மேல எழும்பி வரும் தெரியுமா? நாம சுதந்திரமா பேசணும்னு நெனைக்கும்போது வரும். நாம ரெஸ்ட் எடுக்கணும்னு நெனைக்கும்போது வரும். நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த நாம தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு நெனைக்கும்போது வரும். நாம காயப்படும்போதும் இந்த குற்ற உணர்வு வரும். அந்த குற்ற உணர்வு என்னுடைய உணர்வுகள் வந்து எனக்கு பாரமா இருக்கிற மாரி காட்டும். என்னுடைய உணர்வுகள் தப்பு அப்படின்ற மாரி எனக்கு சொல்லும். என்னுடைய தேவைகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு என்னையே நம்ப வைக்கும். ஆனா, அத அத்தனையுமே முழுங்கிட்டு, வலியெல்லாம் உள்ள முழுங்கிட்டு, நான் வெளியில சிரிச்சுட்டு இருப்பேன். நான் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனா, என்ன சில விஷயங்களுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்களுக்கு, நான் என்ன பொறுப்பாளியா நெனச்சுக்கிட்டு இருக்கிறது. இந்த குற்ற உணர்வு எனக்குள்ள தங்கிட்டு இருந்த வரைக்கும், ஏதோ ஒரு கல்ல தூக்கி உள்ள வச்ச மாரி எனக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு. ஆனா, எப்போ நான் என்னோட ஹீலிங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேனோ, அப்ப இந்த குற்ற உணர்வானது எனக்கு கத்துக் குடுத்த ஒரு விஷயம், என்னுடைய உணர்வுகள அழிச்சு, மத்தவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு குடுக்க தேவையில்ல, அப்படின்றது தான். பேசணும்னு தோணுதா? பேசு. யார் என்ன வேணாலும் நெனச்சுட்டு போட்டும். ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுதா? தாராளமா ரெஸ்ட் எடு. அவங்க என்ன நெனைப்பாங்க? இவங்க என்ன நெனைப்பாங்க? நம்ம ரெஸ்ட் எடுக்கிறனால நம்ம சோம்பேறின்னு நெனச்சுருவாங்க. நெனச்சுட்டு போட்டும். தப்பே கிடையாது. நமக்கு நம்ம உடம்பு முக்கியம். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தெளிவு தேவைப்படுதா? ஓப்பனா கேட்டுரு. அது அவங்க கோவப்பட்டாலும் சரி, இல்ல பதில் சொன்னாலும் சரி, இந்த விஷயத்த எனக்கு தெளிவு வேணும்னு ஓப்பனா கேட்டுரு. காயப்படுறீங்களா? ஹர்ட் ஆவுதா? தயவு செஞ்சு வெளியில சொல்லிடுங்க. உள்ளுக்குள்ள அடக்காதீங்க. ஸோ இதெல்லாம் நான் பண்ணும்போது தான், இந்த கில்ட்டுன்றது என்ன விட்டு போக ஆரம்பிச்சது. இது 2வது மனக்காயம். இப்ப அடுத்து 3வது. எமோஷனல் கன்ஃப்யூஷன். 3வது காயமா நான் சொல்றது எமோஷனல் கன்ஃப்யூஷன். நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்ல அது யாரா வேணாலும் இருக்கட்டும்.
பேரண்ட்ஸு, சிப்லிங்கு, பார்ட்னர்ஸு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒர்க்கிங் பிளேஸ்ல யாரா வேணாலும் இருக்கட்டும். நம்ம சேஃபாவே ஃபீல் பண்ணவே மாட்டோம். எப்ப பாரு ஒரு வித குழப்பமான மனநிலையில இருப்போம். அதுக்கு காரணம், ஒரு நாள் நாம ரொம்ப முக்கியமானவங்க மாரி நடந்துப்பாங்க. அடுத்த நாள் நம்ம யாருன்னே தெரியாத மாரி நடந்துப்பாங்க. ஒரு நாள் ரொம்ப பாராட்டுவாங்க. ஒரு நாள் தேவையே இல்லாம கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஸ்டேபிளா, ஒரு நிலையானதாவே இருக்காது. இதுல நாம என்ன நெனச்சுப்போம் அப்டின்னாக்க, நம்ம மேல ஏதோ தப்பு இருக்கறனால தான் அவங்க இந்த மாரி பிஹேவ் பண்றாங்க அப்டின்னு நாம நெனச்சுப்போம். ஆனா உண்மையிலே நாம சரியா தான் இருப்போம். அவங்க அந்த மாரி பிஹேவ் பண்றதுக்கு காரணம் நாமன்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம். அது அவங்களுடைய மனநிலைய தான் காட்டுது. அவங்க சந்தோஷமா இருந்தா நாம சந்தோஷமா இருக்கணும்னு நெனைப்பாங்க. அவங்க வருத்தத்துல இருந்தாக்கா நாமளும் சோகமா இருக்கணும்னு நெனைப்பாங்க. அவங்கள யாராச்சும் பாராட்டுனாக்கா நம்மள பாராட்டுவாங்க. அவங்கள யாராச்சும் குறை சொன்னாக்கா நம்மள குறை சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு காரணம் நாம கிடையாது. அவங்களுடைய மனநிலை. ஆனா இத நம்ம அந்த நேரத்துல புரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு வித மனநிலையில, ஒரு வித எதிர்பார்ப்புல இருந்துகிட்டே இருப்போம். அவங்க நம்மகிட்ட எப்படி பேச போறாங்க? நம்மள எப்படி ட்ரீட் பண்ண போறாங்க? அப்படின்னு ஒரு வித குழப்பத்திலேயே நாம இருப்போம். இது நமக்கு ஒரு பதட்டத்த உண்டு பண்ணிட்டே இருக்கும். அதனால நம்ம எப்பவும் அலர்ட்டா இருப்போம். வெயிட் பண்ணுவோம், அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சாலும், அத தாண்டி நம்ம வெளில வந்தாலும், இதன் காரணமா நம்ம நெர்வஸ் சிஸ்டம் எப்பயும் ஒரு ஹை அலர்ட்ல இருக்கும். நமக்கு அமைதினா என்னன்னே தெரியாது. அமைதியா இருந்தோம்னா, அத நம்ம டேஞ்சர்ன்னு நெனைப்போம் நாம. ஏன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி அமைதிய உணர்ந்தது கிடையாது. இந்த எமோஷனல் கன்ஃப்யூஷன் லருந்து நான் ஹீலிங் ஆயி வந்ததுக்கு அப்புறமேலுக்கு, நான் கத்துக்கிட்ட பாடம், அமைதிங்கிறது போர் அடிக்கிற விஷயம் கிடையாது. அது ஒரு சேஃப்டி. அந்த சேஃப்டி நமக்கு முக்கியம் அப்படின்றது எனக்கு ஹீலிங் சொல்லிக் குடுத்துச்சு. 4வது காயமா நான் சொல்லப் போறது சைலன்ஸ். த வூண்ட் ஆஃப் சைலன்ஸ். மௌனமா இருக்கிறதுனால வந்த காயங்கள். நல்லா கேட்டுக்கோங்க. மௌனமா இருக்கிறதுனால வந்த காயங்கள். நம்ம குரல அடக்கி வைக்கிறதுனால வந்த காயங்கள். நம்ம பேசாம இருக்கிறதே நமக்குள்ள காயத்த உண்டு பண்ணிரும். சில இடங்கள்ல இது எனக்கு ஹர்ட் ஆவுதுன்னு சொல்ல துடிப்போம். ஆனா சொல்ல மாட்டோம். இந்த மாரி என்கிட்ட பேசாதீங்கன்னு நம்ம சொல்ல தோணும். ஆனா சொல்ல மாட்டோம். எனக்கு இந்த இடத்துலேருந்து எட்ட போகணும்னு தோணுது அப்படின்னு சொல்ல தோணும். ஆனா நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னாக்க, நாம அங்க சைலன்ட்டாவே இருப்போம். சொல்லணும்னு தோணும். ஆனா அந்த இடத்துல நம்ம சைலன்ட்டாவே இருப்போம். ஏன்னா, நாம பேசுறதுனால அந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு நாம நம்புவோம். அதனால பேசுறத விட இந்த சைலன்ஸே பெட்டர் அப்படின்னு நமக்கு தோணிடும். நாமளே முடிவு பண்ணிடுவோம். நம்ம நம்ம உள்ளுக்குள்ள என்ன உணர்றோமோ, அத வெளிப்படுத்துறத விட அமைதியா இருக்கிறது நமக்கு சேஃப்டி அப்படின்னு நம்ம பழகியிருப்போம். போக போக இது என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள காயமா மாறி நிக்கும். நான் கடைசியா பேச ஆரம்பிச்சேன். என் உண்மைய நான் பேச ஆரம்பிச்சேன்.
அப்போ என்னென்னலாம் நடந்தது அப்படின்னா, என் பாடி ரியாக்ட் பண்ணுச்சு. பதட்டம் இருக்கும் உள்ள, பயமும் இருக்கும். அத நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனாலும் நான் பேசினேன். உள்ளுக்குள்ள இருந்து என்னை எதுவோ தடுக்கும். ஆனாலும் நான் பேசினேன். எனக்கு கோவம் வருதா? கத்தணும்னு தோணுதா? அழுக வருதா? எதையும் நிறுத்தல. ஆனா நான் பேசினேன். ஏன்னா, என் உடம்புக்கு வந்து நான் குடுத்து வச்சிருக்கிறது என்ன அப்டின்னா, சைலன்ஸ் தான் குடுத்து வச்சிருக்கேன். அதனால என் பாடி என்ன சொல்லும் அப்டின்னா, "நீ சைலன்ட்டா இரு, பேசாதன்னு" என்ன பின்னாடி புடிச்சு இழுக்கும். அதையும் மீறி நான் பேசினேன். அப்பதான் அங்க ஹீலிங் ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப இவ்ளோ நாள் என் உடம்பு ஒரு சர்வைவல் மோட்ல தான் இருந்திருக்குது. அத ஸ்டாப் பண்ணிட்டு, உள்ளுக்குள்ள அடக்கி வச்ச என்னுடைய குரல நான் வெளில கொண்டுட்டு வரும்போது, அந்த காயங்கள் குணமாக ஆரம்பிச்சது. அந்த அமைதியால ஏற்பட்ட காயங்கள், மௌனத்தால ஏற்பட்ட காயங்கள் குணமாக ஆரம்பிச்சது. அடுத்ததா நான் சொல்லப் போறது, த வூண்ட் ஆஃப் லூசிங் மைசெல்ஃப். நான் என்ன இழந்த காயம். இதுதாங்க இருக்கறதுலே ரொம்ப அதிகப்படியான ஆழமான காயம்னு நான் சொல்லுவேன். ரொம்ப வலி மிகுந்த காயம்னு நான் சொல்லுவேன். ஏன்னாக்க, எனக்கு என்ன வேணும் அப்படின்றதையே நான் கேட்க மறந்துட்டேன். நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்றத நான் யோசிக்க மறந்துட்டேன். இந்த இடத்த அமைதியா வச்சிருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு, என்ன நான் இழக்க ஆரம்பிச்சுட்டேன். என்னுடைய விருப்பங்கள் மாறுச்சு. என்னுடைய எல்லைகள் இல்லவே இல்ல. நான் யாருன்றது எனக்கே தெரியாம போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மத்தவங்கள அமைதியா வச்சுக்கணும். இந்த இடத்த அமைதியா இருக்கணும். சண்டை வரக்கூடாது அப்படின்றதுக்காக, நான் ஒருத்தி இருக்கன்றதையே நான் மறந்துற அளவுக்கு நான் மாறிட்டேன். என்னோட உண்மை தன்மை தொலைஞ்சு போச்சு. நான் உண்மையாவே இல்ல. எனக்கு என்னமோ நான் இருக்கிற இடங்கள்ல நடிக்கிற மாரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனா, என்னோட ஹீலிங் எனக்கு சொன்ன விஷயம், நான் எதுக்காக என்ன நான் சுருக்கிக்கணும்? மத்தவங்களுடைய விருப்பத்துக்காக நான் ஏன் என்ன சுருக்கிக்கணும்? நானும் மனுஷி தான. எனக்குன்னு உணர்வுகள் இருக்கு இல்லையா? எனக்குன்னு விருப்பு வெறுப்புகள் இருக்கு இல்லையா? எனக்குன்னு மரியாதை இருக்கு இல்லையா? அத நான் ஏன் முக்கியமா நினைக்கல? நினைக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்னுடைய புது வெர்ஷன் வெளிப்பட ஆரம்பிச்சுது. நான் எல்லாரையும் வேணும்னு நினைக்கிற மாதிரி, என்ன யார் வேணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு மட்டும் என்னுடைய முக்கியத்துவத்த கொடுக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய உணர்வுகள புரிஞ்சுக்கிறவங்களுக்கு நான் முக்கியத்துவம் குடுத்தேன். மத்தவங்கள கட் பண்ணேன். என்ன மாத்தணும்னு நெனைக்கிற உறவுகள நான் விட்டு விலகி வந்தேன். அப்போ இந்த காயம் ஆற ஆரம்பிச்சுது. அடுத்த காயம் அன்பு. அன்புனாலே என்னன்னு தெரியாம வளர்ந்ததுனால, உண்மையான அன்ப பத்தி எந்த ஒரு வடிவமும் எனக்கு இல்ல. இது எல்லாம் கடந்து வந்ததுக்கு அப்புறமேலுக்கும், உண்மையான அன்பு எதுன்னு என்னால உணர முடியல. யாராவது என்கிட்ட கொஞ்சம் நல்லபடியா பேசுனாவே சந்தேகப்பட ஆரம்பிச்சேன். யாராவது என் மேல அக்கறை காட்டுனாங்கன்னா, இதெல்லாம் எதுக்கு? கொஞ்ச நாளைக்கு தானே அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா, நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, அன்புன்றது சம்பாதிக்கணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அடங்கி போகணும், கட்டுப்பாடோட இருக்கணும். அப்பதான் அந்த அன்பு கிடைக்கும்னு. அப்படிப்பட்ட ஒரு அன்ப தான் நான் இதுவரைக்கும் பார்த்துருக்கேன்.
எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம எனக்கு காட்டப்பட்ட அன்ப நான் உண்மையான அன்பா நான் ஏத்துக்காம இருந்திருக்கிறேன். அதுவும் எனக்கு புரிஞ்சுது. ஆனா இப்போ நான் அத புரிஞ்சுகிட்டேன். உண்மையான அன்போட சுகம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையான அன்புக்கான விளக்கத்தையும் நான் புரிஞ்சுகிட்டேன். என்ன இதுவரைக்கும் பதட்டப்பட வச்சது அன்பே கிடையாது. காயப்படுத்தினது அன்பே கிடையாது. ஆனா, என்ன நானா இருக்க வைக்கிற ஒரு உறவு தான் உண்மையான அன்ப குடுக்குற உறவு. அத நான் புரிஞ்சுகிட்டேன். அந்த அன்ப நான் தக்கவும் வச்சுக்கிட்டேன். இந்த காயத்த ஆத்துறதுக்கு, அதாவது அன்புன்றது நாம வந்து நம்மள இழந்தா தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற இந்த ஒரு காயத்த ஆத்துறதுக்கு நான் வந்து எதையும் ஃபோர்ஸ் பண்ணவே இல்ல. யாரையும் நம்பணும் அப்படின்னு நான் ஃபோர்ஸ் பண்ணவே இல்ல. ஆனா பொறுமையா நடந்துச்சு. அந்த ஹீலிங் இங்க நடந்துச்சு. நான் உண்மையான அன்ப உணர ஆரம்பிச்சேன். இந்த காயங்கள் அத்தனையுமே நான் எப்படி தாண்டி வந்தேன் அப்படின்னா, ஓவர் நைட்ல நடந்துரலைங்க. 4 வருஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு செல்ஃப் அவேர்னஸ் விழிப்புணர்வு. நான் இந்த பேட்டர்னுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறேன். இதனால இந்த காயங்கள்லாம் என்கிட்ட இருக்குது. ஆனா இந்த காயங்கள் எதுவும் நிரந்தரம் கிடையாது. இந்த காயத்த விட்டு என்னால வெளில வர முடியும். இத நான் முதல்ல கத்துக்கிட்டேன். ஆனா வலிக்கும். ரொம்ப வலிக்கும். இத தாண்டி வர்றதுக்கு அவ்ளோ சுலபமான விஷயம் இல்ல. 40 வருஷமா பழகி வச்சிருந்த பழக்கத்த, இந்த காயத்த ஆத்தணும்னா ஒரே நாள்ல முடிஞ்சிருமா? எனக்கு 4 வருஷம் ஆச்சு. என்னுடைய உணர்வுகள நான் அனுமதிக்க ஆரம்பிச்சேன். எதுக்காகவும் சுருக்கிக்க ஆரம்பிக்கல. கோவப்படுறேன், கத்துவேன். நான் என்ன நினைக்கிறேனோ சொல்லுவேன். என்ன தடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. நான் என்ன ஜட்ஜ் பண்றதையும் நிறுத்துனேன். நான் இந்த மாரி பண்றதுனால யாராவது என்ன எதாவது நினைப்பாங்க. நினைச்சுட்டு போட்டும். எனக்கு அத பத்தி கவல இல்ல. இது என்னுடைய ஹீலிங். அதே மாரி ரெஸ்ட் எடுக்கிறது. எனக்குள்ள ஒரு பழக்கம் இருக்கும். அதாவது எப்ப பாரு நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ரெஸ்ட் எடுத்தோம்னாக்கா அது சோம்பேறித்தனம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போய் ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி ரெஸ்ட் எடுக்கிறது வந்து நாம வந்து நாம ரெஸ்ட் எடுத்தாக்க குடும்பத்தில உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? நாம ரெஸ்ட் எடுக்கவே கூடாது. அதுக்கு நமக்கு தேவையே இல்ல. அப்படின்ற மாரி ஒரு எண்ணம் எனக்குள்ள புகுத்தப்பட்டிருந்துச்சு. அதே மாரி நான் ரெஸ்ட் எடுக்கிறலான்னு போகும்போது, எனக்கு நெறைய தடைகளும் வந்துச்சு. ஏன்னா, நான் அங்க வந்து நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான அந்த விஷயத்த வந்து நான் முக்கியமா எடுத்துக்காதனால நெறைய தடைகளும் வந்துச்சு. ஆனா நான் சொல்லிட்டேன். ஓப்பனா சொல்லிட்டேன். எனக்கு ஓய்வு தேவ. இந்த நேரம் நான் ஓய்வு எடுக்க போறேன். இதுல யாராவது குறுக்க வந்தீங்க அப்படின்னா, எனக்கு கோவம் வரும். நான் கத்துவேன். நான் சண்ட போடுவேன். நான் சொல்ட்டேன். ஒரு லிமிட் தான் என்னால வேலை செய்ய முடியும். சொல்லிட்டேன். இன்னைக்கு என்னால முடியலையா? முடியல தான். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னவோ அத பார்க்கணும். முடியாட்டியும் இது மட்டும் தானே செஞ்சுரு, இத மட்டும் தானே செஞ்சுரு. அத நான் ஏத்துக்கவே மாட்டேன். என்னால இன்னைக்கு முடியல. முடியல தான். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னவோ ஏற்பாடு பண்ணிக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஓய்வு எடுக்கிறது என் உடம்புக்கு தேவையான ஒரு விஷயம்னு என் உடம்ப நம்ப வச்சு, அந்த குற்ற உணர்வுலேருந்து வெளியில கொண்டு வந்தேன். இது எல்லாத்துக்கும் மேல என்னுடைய உணர்வுகள நான் நம்ப ஆரம்பிச்சேன். எனக்கு ஏற்பட்ட இந்த விஷயங்கள இன்னொருத்தர்ட்ட போய் சொல்லி, அவங்கள்ட்டேருந்து வேலிடேஷன் வாங்கணும் அப்படின்ற எண்ணத்த கைவிட்டேன். என்னுடைய அனுபவங்கள் எனக்கானது தான். அத மத்தவங்க வேலிடேட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது.
என்னுடைய வலிகள மத்தவங்க ஒத்துக்கணும்னு தேவையும் கிடையாது. அவங்க, "ஆமா நீ காயப்பட்டுட்ட, மன்னிச்சுரு" அப்படின்னு வந்து மன்னிப்பு கேட்கணுன்ற தேவையும் எனக்கு இல்ல. ஏன்னா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. என்னென்ன நடந்துச்சு, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் அதுகிட்ட போய் சண்டை போடணுன்ற அவசியமே இல்ல. அதுக்காக இன்னொருத்தர் வேலிடேஷனுக்காக, இன்னொருத்தவங்களுடைய என்னுடைய ஒர்த்த புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் யார்ட்டயும் போய் சண்டை போடணுன்ற அவசியமே இல்ல. இப்போ நான் சொன்னது மட்டும் தான் காயங்களா? கிடையாது. இன்னும் நெறைய இருக்கு. கேஸ் லைட்டிங், ஐசோலேஷன், கில்ட் ட்ரிப்பிங் என்னுடைய தலைப்புல இருக்கிற மாரி. கேஸ் லைட்டிங்ன்றது நாம எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டோம். மத்தவங்க பண்ற தப்ப நாம தெரிஞ்சுப்போம். ஆனா, அத தப்பு, இது எனக்கு காயமா ஆகுது அப்படின்னு நாம எடுத்து சொல்லும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, "இல்ல நீ புரிஞ்சுகிட்டது தப்பு. நீ புரிஞ்சுகிட்ட நோக்கத்துல நான் இது எதுவும் பண்ணல. நான் சரியா தான் இருக்கிறேன். ஆனா உனக்கு அப்படி தோணுது." அப்படின்னு சொல்லி, சொல்லி நம்மள, நம்ம உணர்வ நம்ம சந்தேகப்பட வச்சு, அவங்க சொல்றது தான் சரின்னு நம்மள ஏத்துக்க வச்சுப்பாங்க. இது என் வாழ்க்கையில நெறையவே நடந்திருக்குது. அதே மாதிரி அவங்க அன்பு வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக, நாம போராடுறோம் அப்படின்றதுக்காக, "நீ இப்படி இருந்தா தான் நான் உன் மேல அன்பு காட்டுவேன். நீ இப்படி இல்லையா, நான் சைலன்ட்டா உன்ன விட்டு விலகி போவேன்." அந்த விலகி போறேன்றது நம்மள விட்டு போற அர்த்தம் கிடையாது. என் அன்ப வாங்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அத நீ பண்ணல. அதனால நான் உனக்கு நான் வந்து பனிஷ்மென்ட் குடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பண்றது. அடுத்து கில்ட் ட்ரிப்பிங். இது ஏன் பண்றாங்க அப்படின்னாக்க, நாம உண்மைய பேசிறக்கூடாது அப்படின்றதுக்காக. நாம அவங்கள கேள்வி கேட்றக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. நாம வந்து அவங்க பக்கம் இருக்கிற தப்ப நாம கண்டுபிடிச்சுருவோம். ஆனா, அத நம்ம கேட்றக்கூடாது அப்படின்றதுக்காக, நம்ம மேல ஏதாவது ஒரு குற்ற உணர்வ புகுத்தி, திணிச்சு, நாம கண்டுபிடிச்ச உண்மைய நம்ம பொய்ன்னு நம்புற அளவுக்கு நம்மள மாத்துறது தான் அந்த கில்ட் ட்ரிப்பிங். இன்னும் நெறைய வூண்ட்ஸ் இருக்குது. நெறைய காயங்கள் இருக்குது. ஆனா, இந்த காயங்களுக்கு அவேர்னஸ் இல்லாத வரைக்கும், நீங்க கடைசி வரைக்கும் அது உள்ள தான் இருப்பீங்க. வெளியில வரவே மாட்டீங்க. வரவும் முடியாது. வரவும் விடமாட்டாங்க. உங்கள மீறி, உங்கள சுத்தி உள்ளவங்கள மீறி நீங்க சிந்திக்கும்போது தான், இந்த காயங்கள் உங்க கண்களுக்கு தெரியவே ஆரம்பிக்கும். அதுக்கு கொஞ்சம் மலையளவு பலம் தேவ தான். நெறைய வலிகள சந்திக்கிற அந்த மனோதைரியம் கண்டிப்பா தேவ. என்னால அத பாக்க முடிஞ்சது. அந்த காயங்கள தெரிஞ்சுக்க முடிஞ்சது. வெளியில வரவும் முடிஞ்சது. நான் நானா இருக்க ஆரம்பிச்சேன். அதுதான் முதல் படி. நான் எனக்கு போய் சொல்லிக்கவே இல்ல. என்ன ஃபீல் பண்றேன்? எனக்குள்ள என்ன தோணுது? நான் எப்படி இருக்கணும்னு நெனைக்கிறேன்? யார் என்ன சொன்னாலும் அத நான் மாத்திக்கல. அத மாத்திக்கணுன்ற நெனப்பையே நான் விட்டுட்டேன். ஒருவேள இத கேட்டுட்டு இருக்க நீங்களும் இதே மாரி சிச்சுவேஷன்ல இருந்தீங்க அப்படின்னா, உங்களாலயும் கண்டிப்பா வெளில வர முடியும். அப்படின்றது தான் என்னுடைய மெசேஜ் உங்களுக்கு. நான் சொல்ற மெசேஜ். உங்களாலயும் இந்த காயங்கள்லேருந்து கண்டிப்பா வெளில வர முடியும். மனக்காயங்கள ஆத்தவும் முடியும். நம்பிக்கையோட அடி எடுத்து வைங்க. உங்க பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.